சனி கிரகத்துக்கு மொத்தமா இப்ப வரைக்குமே 274 நிலவுகள் இருக்கு. சூரிய குடும்பத்துல இந்த அளவுக்கு நிலவுகளை கொண்ட கிரகம் வேற எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு சனி கிரகத்தை சுத்தி வர்றதுக்கு நிறைய நிலவுகள் இருக்கு. இதனாலேயே சனி கிரகத்தை நிலவுகளோட ராஜான்னு அழைக்கிறாங்க. அப்படி சனி கிரகத்தை சுத்தி வரக்கூடிய இந்த 274 நிலவுகள்லயே ரொம்ப ஒரு பெரிய ஒரு நிலவுனா அது டைட்டன் நிலவு தான். இந்த டைட்டன் நிலவை பத்தி தெரியாத ஒரு சில உண்மைகளை தான் இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த டைட்டன் நிலவு பிற நிலவுகளை மாதிரி கிடையாது. இந்த டைட்டன் நிலவோட அமைப்பே கிட்டத்தட்ட பூமி மாதிரியே இருக்கும். பூமியில எப்படி ஏரிகளும் நதிகளும் காணப்படுதோ அதே மாதிரியே இந்த டைட்டன் நிலவுலையும் ஏரிகளும் நதிகளும் காணப்படுது. அதே மாதிரியே பூமியில இருக்க மாதிரியே இந்த கிரகத்துல மேகங்களும் இருக்கு. அந்த மேகத்துல இருந்து மழையும் பெய்யும். சில கிரகங்கள்ல மேகம் மட்டும் இருக்கும், மழை பெய்யாது. ஆனா இந்த கிரகத்துல மழையும் கூட பெய்யுது. அதோட பூமியில எப்படி காலநிலை மாறுதோ அதே மாதிரியே இந்த கிரகத்திலையும் காலநிலைன்றது மாறும். இந்த மாதிரியான சூழல்லாம் இருக்கிறதுனாலயே மனிதர்கள் அடுத்து வாழ விரும்பக்கூடிய இடமா செவ்வாய்க்கு அடுத்து வியாழனை சுத்தி வரக்கூடிய யூரோப்பாக்கு அடுத்து இந்த சனி கிரகத்தை சுத்தி வரக்கூடிய இந்த டைட்டன் நிலவு இருக்கு. அதாவது மனிதர்கள் வாழ்றதுக்கு விரும்பக்கூடிய 3வது இடமா இந்த டைட்டன் நிலவு இருக்கு. இந்த டைட்டன் நிலவு எந்த அளவுக்கு பெருசுன்னு பாத்தீங்கன்னா இந்த டைட்டன் நிலவோட மொத்த விட்டமே 5150 கிலோமீட்டர் தான். நம்ம பூமியோட ஒப்பிடும் போது நம்ம பூமி வந்து 12742 கிலோமீட்டர் விட்டம் கொண்டது. அதாவது பூமியோட அந்த டைட்டன் நிலவை ஒப்பிடும் போது பூமியை விட இந்த டைட்டன் நிலவு 40% சின்ன ஒரு நிலவு. ஆனா சூரிய குடும்பத்தோட முதல் கிரகமான புதன் கிரகத்தை விட இந்த டைட்டன் நிலவு பெருசா இருக்கும். என்ன சொல்லணும்னா சூரிய குடும்பத்திலேயே 2வது மிகப்பெரிய நிலவுனா அது இந்த டைட்டன் நிலவு தான். முதல் இடத்துல வியாழனை சுத்தி வரக்கூடிய கேனிமீட் இருக்கு. இந்த டைட்டன் நிலவுலையும் பூமியில எப்படி வளிமண்டலம் இருக்கோ அதே மாதிரி இந்த டைட்டன் நிலவுலையும் வளிமண்டலம் இருக்கு. இந்த டைட்டன் நிலவோட வளிமண்டலத்துல 95% நைட்ரஜன் காணப்படுது. அதோட குறிப்பிட்ட அளவு மீத்தேனும் காணப்படுது. இதனாலேயே நேரடியா மனுஷங்க இந்த டைட்டன் நிலவுல சுவாசிக்க முடியாது. இந்த டைட்டன் நிலவுல மழை பெய்யும்னு சொல்லியிருந்தேன்ல, அப்படி பெய்யக்கூடிய மழை வந்து தண்ணீர் கிடையாது, அது மீத்தேன் மழை தான். அதே மாதிரி இந்த டைட்டன் நிலவுல ஓடக்கூடிய ஆறும் மீத்தேனால உருவாக்கப்பட்ட ஆறு தான். இந்த டைட்டன் நிலவுல காணப்படக்கூடிய ஏரிகளும் கடல்களும் மீத்தேனால நிரப்பப்பட்ட கடல்கள் தான். நம்ம பூமியில எப்படி தண்ணீர் மேகம் மலை ஏரி ஆறு அப்புறம் மறுபடியும் ஆவியாகி மேகமா மாறுமோ அதே மாதிரி இந்த டைட்டன் நிலவுல மீத்தேன் இந்த சுழற்சியில இருக்கும். இந்த டைட்டன் நிலவு ரொம்ப ஒரு குளிரான ஒரு நிலவு. இந்த டைட்டன் நிலவோட சராசரியான வெப்பநிலையை -179 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். இதனால இந்த டைட்டன் நிலவுல தண்ணீர்ன்றது பனிப்பாறைகளா பனிமலைகள்ல காணப்படும். ஆனா மீத்தேன் திரவ நிலையில காணப்படும். இந்த டைட்டன் நிலவுல பாலைவனம் மாதிரியான பகுதிகளும் காணப்படுது. கிட்டத்தட்ட பூமியில காணப்படக்கூடிய சகாரா பாலைவனம் மாதிரியான ஒரு அமைப்புல பூமிக்கு அடுத்தபடியா உயிர்கள் இருக்கலாம்னு சந்தேகிக்கப்படக்கூடிய இடத்துல இந்த டைட்டன் நிலவும் இருக்கு. ஆனா உண்மையிலே உயிர்கள் இருக்கா இல்லையான்றதை மேற்கொண்டு நடத்தப்படக்கூடிய ஆராய்ச்சி மூலமா தான் கண்டுபிடிக்க முடியுமே. இந்த டைட்டன் நிலவோட ஈர்ப்பு விசைன்றது ரொம்பவே குறைவா இருக்கும். ஆனா காற்று பூமியில காணப்படுறதை விட அடர்த்தி அதிகமா இருக்கும். இந்த மாதிரியான சூழல்ல இந்த டைட்டன் நிலவு காணப்படுறதுனாலயே மனுஷங்களால கொஞ்சம் ஜம்ப் பண்ணாலே இந்த கிரகத்துல கொஞ்சம் பறக்கிற மாதிரி போக முடியும். ஏன்னா பூமியை விட ஈர்ப்பு விசை கம்மியா இருக்கிறதும் இந்த மாதிரி காற்று அடர்த்தியா இருக்கிறதுனால இந்த டைட்டன் நிலவோட சூழலெல்லாம் வச்சு விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா 4 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி பூமி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்ப டைட்டன் நிலவு இருக்குன்னு சொல்றாங்க. சிம்பிளா சொல்லணும்னா 4 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த பூமியோட மினியேச்சர் மாடலா தான் இந்த டைட்டன் நிலவு இருக்குதுன்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இதனால தான் இந்த டைட்டன் நிலவுலையும் உயிர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இந்த டைட்டன் நிலவுல காணப்படக்கூடிய கடல்கள் ரொம்பவே ஆழமானது. இந்த நிலவுல காணப்படக்கூடிய ஒரு கடலோட ஆழம் மட்டுமே 300 மீட்டர் ஆழம் கொண்டதா காணப்படுது. இந்த டைட்டனோட ஒரு நாள்ன்றது 16 பூமி நாட்களுக்கு சமமா இருக்கும். அதுவே இந்த டைட்டன் நிலவோட ஒரு வருஷம்ன்றது 29 பூமி நாட்கள் தான். ஒரு ஆண்டுன்னு சொல்றது இந்த நிலவு சனி கிரகத்தை சுத்தி வரக்கூடிய காலகட்டம் தான். பூமியில காணப்படுற மாதிரியே மழைக்காலம் குளிர்காலம் கோடை காலம்லாம் இந்த சனி கிரகத்தோட டைட்டன் நிலவுலையும் காணப்படுது. சில வருடங்களுக்கு மழையே இல்லாம ரொம்ப வறட்சியாகவும் இந்த நிலவு காணப்படும். கொஞ்ச காலம் கழிச்சு பெரிய ஒரு வெள்ளத்திலேயே இந்த நிலவு காணப்படும். இந்த மாதிரியான சுழற்சி இந்த நிலவுல இருந்துகிட்டே இருக்கும். நம்ம பூமியில இருக்க மாதிரி இந்த டைட்டன் நிலவோட வானம்ன்றது நீல நிறத்துல இருக்காது. அதுக்கு மாறா ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறத்துல காணப்படும். இது காரணமே இந்த நிலவுல காணப்படக்கூடிய மீத்தேனால தான். நம்ம பூமியில இருக்க மாதிரி நெருப்பு குழம்பு வெளியிடக்கூடிய எரிமலைகள் இந்த நிலவுல கிடையாது. அதுக்கு மாறா பனியை வெளியிடக்கூடிய எரிமலைகள் தான் இந்த நிலவுல காணப்படுது. இந்த டைட்டன் நிலவுல காற்று ரொம்ப அடர்த்தியா இருக்கிறதுனாலயே சத்தம்ன்றது ரொம்பவே மெதுவாகவும் கனமாவும் கேட்கும். இதுவே இந்த டைட்டன் நிலவுல மனுஷங்க பேசினாங்கன்னா மனுஷங்களோட குரல்ன்றது ஒரு பேஸ் வாய்ஸ்ல தான் இருக்கும். இந்த டைட்டன் நிலவோட சத்தம் இப்படிதான் இருக்கும். இந்த டைட்டன் நிலவு சூரியன்ல இருந்து ரொம்பவே தூரமா இருக்கு. பூமியோட ஒப்பிடும்போது பூமியில கிடைக்கக்கூடிய சூரிய ஒளியை விட இந்த நிலவுல 100 மடங்கு ரொம்பவே குறைவா தான் சூரிய ஒளி கிடைக்குமே. பகல் நேரம் கூட ஏதோ சாயங்கால நேரத்துல இருக்க மாதிரி ரொம்பவே ஒரு இருட்டான ஒரு மங்கலான நிலையில தான் இருக்கும். எப்பவுமே சன்செட் ஆகக்கூடிய மூட்ல தான் இந்த நிலவோட மொத்த இடமே இருக்கும். இந்த டைட்டன் நிலவுல மனுஷங்க வாழ முடியுமான்னு பாத்தீங்கன்னா வாழ்றது ரொம்பவே கஷ்டம் தான். ஏன்னா இந்த டைட்டன் நிலவோட சராசரி வெப்பநிலையை -179 டிகிரி செல்சியஸ் தான். இந்த செல்சியஸ்ல மனித உடல் இருந்துச்சுன்னா அது உடனடியா உறைஞ்சு போகும். அதோட இந்த நிலவுல ஆக்சிஜன்றது இல்ல. அதுக்கு மாறா நைட்ரஜனும் மீத்தேனும் எத்தேனும் தான் காணப்படுது. மனுஷங்க
மனுஷங்களால ஆக்சிஜன் இல்லாம இந்த நிலவுல ஒரு நிமிஷம் கூட உயிர் வாழ முடியாது. அதே மாதிரி இந்த டைட்டன் நிலவுல தண்ணீர்ன்றது பனிப்பாறை வடிவில தான் காணப்படுது. திரவ நிலையில இல்லாதனால மனுஷங்களால தண்ணியை குடிக்கவும் முடியாது. அதே மாதிரி இந்த டைட்டன் நிலவுல பெய்யக்கூடிய மழையும் மீத்தேனா இருக்கு. இங்க இருக்கக்கூடிய ஏரி கடல்ல எல்லாம் மீத்தேன் தான் இருக்கு. இந்த அளவுக்கு மீத்தேன் இருக்கிறதுனால அந்த இடத்துல மனுஷங்களால சுத்தமா வாழவும் முடியாது. அதோட இந்த நிலவுல சூரிய ஒளின்றது ரொம்பவே குறைவா தான் இருக்கு. பெரும்பாலான நேரம் இந்த டைட்டன் நிலவு இருள தான் இருக்கும். இதனால மனுஷங்களால சோலார் பவரை கூட யூஸ் பண்ண முடியாது. மனுஷங்க ஒருவேளை இந்த டைட்டன் நிலவுல எதிர்காலத்துல வாழ்றதா இருந்தா இந்த நிலவுல கட்டிடங்கள் கட்டுறதுக்கு ரொம்பவே எளிமையா இருக்கும். ஏன்னா இந்த நிலவோட கிராவிட்டின்றது ரொம்பவே கம்மியா இருக்கிறதுனால அப்படி கட்டப்பட்ட கண்ணாடி நகரங்கள்ல மனுஷங்க ஆக்சிஜனை வச்சுட்டு வேணா வாழலாம். ஆனா வெளியே போகணும்னா இந்த டைட்டன் நிலவுக்குன்னு உருவாக்கப்பட்ட ஒரு சூட்டை போட்டு தான் வெளியே போகவே முடியும். மின்சாரம் தயாரிக்கலாம்னா கூட மீத்தேனை வச்சு மனுஷங்களால தயாரிச்சுக்க முடியும். அங்க இருக்கக்கூடிய மண்ணில் விவசாயம் பண்ணலான்னு பார்த்தா அப்ப இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்துக்கு பண்ணக்கூடிய வாய்ப்புகளை வேணா உருவாக்கி இருப்பாங்க. ஆனா இப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழலை வச்சு பார்க்கும்போது இந்த நிலவுக்கு போறதுன்றதே மனுஷங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இந்த டைட்டன் நிலவுல மனுஷங்க வாழ்றதுன்றது இப்போதைக்கு சாத்தியம் இல்லாத ஒன்னா தான் இருக்கு. ஆனா எதிர்காலத்துல மனுஷங்க உருவாக்கக்கூடிய தொழில்நுட்பம் மூலமா இந்த டைட்டன் நிலவுல மனுஷங்களால வாழ முடியும்.